ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடை பொறுத்த மட்டும், அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும், நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிகினராக வாரீங்கன்னா என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதா, அதுவும் அது ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. என் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும்போது கூட சில ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, சார் எது ஃபேவராக இருக்கும், இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது நல்லதா, ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது நல்லதான்னு கேட்கும்போது கூட நான் எல்லா சமயத்திலும் என்னோடய அபிப்பிராயத்தை பொறுத்த மட்டும் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி. ஏன் அப்படின்னா, ஹெட்ஜிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அற்புதமான ஆப்ஷன். சரிங்களா, அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பிகினராக வர்றவங்களுக்கு அது ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆப்ஷனோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ஹெட்ஜிங் தான். சரிங்களா, அது ரிலேட்டடாக தேடி படிக்க ஆரம்பிங்க. இப்போ நான் சொல்ல போகிறது கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் அப்படின்னா என்னங்கிறதான் சொல்ல போகிறேன். இப்போது பொதுவாக இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நெஃப்டி 50, பேங்க் நெஃப்டி, ஃபின் நெஃப்டி, இந்த மூணில் தான் சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டாக்கை டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இண்டெக்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ பேங்க் நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே 49,000 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இப்போது இந்த பேங்க் நெஃப்டி 49,000 மேலே போகுமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. எஸ், கட்டாயமாக போகும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, ஓப்பனும் லோவும் என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. சரிங்களா, ஸோ மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் கணிச்சிட்டிங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதை நீங்கள் கணிச்சிட்டிங்க. இது 49,000 மேலே போகும் அப்படின்னா நீங்கள் நேராக வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இல்லை 49,000 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் நெஃப்டி பேங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா, இல்லை 5ஆம் தேதி 12ஆம் தேதின்னு போட்டோன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு மே மாதம் நடந்துகிட்ருக்கு, மே முடிஞ்சு ஜூன் வரும். சரிங்களா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, அப்புறம் 26 இருக்கும், ஜூனுன்னு வந்துட்டு. இது 26ஆம் தேதி இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, அதனால் இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டீங்க, ஜூன் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது இன்றைக்கி நீங்கள் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜூன் கான்ட்ராக்ட் எடுத்து இது கரெக்டாக சரிங்களா அந்த மந்த் எட்ஜில் வியாழக்கிழமை உங்களுக்கு என்ன ஆயிரும், எக்ஸ்பைரி ஆயிரும். அதை மறந்துக்க வேணாம். இப்போ 19ஆம் தேதி எடுக்கிறீங்கன்னா 19ஆம் தேதி அதனோட எக்ஸ்பைரி ஆயிரும். சரிங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம். இதுதான் இதனுடைய கால்குலேஷன். நீங்கள் 5ஆம் தேதி எடுத்திங்கன்னா நீங்கள் எடுத்த கான்ட்ராக்ட், இப்போ நீங்கள் எடுத்து ஒரு பை எடுத்துட்டீங்க, இப்போ இதை எடுத்துகிட்டு கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணி ஒரு பை எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் இது லாட் சைஸ் 15. சரிங்களா, இதுக்கு 13,227 ரூபா தேவைப்படும். இது 5ஆம் தேதி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். லாபமோ நஷ்டமோ நீங்கள் விக்கெட்டாக கூட உங்கள் புரோக்கர் விற்று கொடுத்துருவாங்க. அதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ கால் புட் அப்படின்னா, இப்போ நான் என்ன கணிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ மேலே போகும், எனக்கு பேங்க் நிஃப்டி மேலே போகுங்கிறத நான் கணிச்சிட்டேன் அப்படின்னா நான் கால் ஆப்ஷனாக பை பண்ணணும். சரிங்களா, இன்னொன்று இதுலேயும் சார்ட் இருக்கும். இதை சார்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லப்படுறது நெஃப்டி பேங்க் தான். சரிங்களா, இதில் தான் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும். கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, இது மேலே போகுமா இல்லையாங்கிற கணிக்கிறது தான். ஏன்னா இது ஃபுல்லாக டெரிவேட்டிவ்ஸ். இங்கே நீங்கள் வந்தாலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த மட்டும் அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் டெக்னிக்கல் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மேலே போகும். இன்றைக்கி டேயை பொறுத்த மட்டும் கணிச்சிட்டிங்கன்னா காலை பை பண்ணணும். இல்லை இது இறங்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா புட்டை பை பண்ணணும். என்ன ரெண்டும் பைன்னு சொல்கிறீங்களேன்னு கன்ஃபியூஷன் வரும். அதாவது இங்கே என்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். அதனால தான் காலை பை பண்ண சொல்கிறது. மார்க்கெட் கீழே சரியும்போது கால் கீழே சரியும், புட்டு மேலே ஏறும். நீங்கள் பை பண்ணிங்கன்னா மேலே தான் ஏறும். அதனால் பயப்பட வேண்டாம், சார் புட்டை செல் பண்ணுமா, இல்லை புட்டை பை பண்ணும், மேலே போக 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 ப்ராஃபிட் வரும். இதில் குழப்ப வேண்டாம். இன்னொன்று சிஇபிஇனா கால் ஈரோப்பியன், புட் ஈரோப்பியன். சரிங்களா, அங்கேருந்து காப்பி பண்ணப்பட்டக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஈனா கன்ஃபியூஸ் ஆகண்டா, ஈரோப்பியன். இப்போது இதை நீங்கள் லார்ஜ் சைஸில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் இதில் லிவரேஜ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் உங்களுக்கு லிவரேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த 831 ரூபா ஸ்டாக்குக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 166 ரூபா இருந்தாலே போதும் இன்ட்ராடேயில். சரிங்களா, ஆனால்
கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் இந்த லிவரேஜ்லாம் கிடையாது இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஓவர் நைட்டை கிளிக் பண்ணி ஓவர் நைட்லேயே ட்ரேட் எடுங்க. இன்னொன்று இன்ட்ராடேயில் எடுத்திங்கன்னா ஓவர் நைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனால் எப்போதுமே ஆப்ஷன் பண்ணுறவங்க இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதை லாட் சைஸில் தான் எடுக்க முடியும். 15, 30, 45 அப்படி தான் ஒரு லாட்டே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போக முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.